அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பிற்குரிய பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பாடத்திலிருந்து பார்க்க போகிறோம். அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு அலகு 2 கருவிகள் மற்றும் அளவுமானிகள் என்கிற பாடத்தில் வருது. அதில் ஒரு சிறு பகுதி, அந்த பகுதிக்கு பேர் திரவ சக்தி கருவிகள். புரியுதா? திரவ சக்தி கருவிகள் பற்றி படிக்க போகிறோம். இந்த பாடப்பகுதியுடைய கற்றல் நோக்கம் இதுதான். திரவ சக்தி கருவிகள் என்னென்ன அவசியமாக தேவையாகுது ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்புக்கு, அதோட பயன்கள் என்ன, அதை பற்றி விளக்கமாக படிக்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு திரவ சக்தி கருவிகள் என்னென்ன நம்ம பயன்பாட்டில் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்புக்கு தேவையாகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வர்றது திரவ கவ்வி தூக்கி, ஹைட்ராலிக் கிரேன். கிரேன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி திரவ கவ்வி தூக்கின்னு தமிழில் சொல்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் தமிழ் வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பழக வேண்டியிருக்கு. அதுக்காக 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்கோம். திரவ கவ்வி தூக்கி. கிரேன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்குமே அந்த கிரேன் பற்றி அறிய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கிரேன். இப்போது உயரமாக எவ்வளோ வேணுமா லிஃப்ட் பண்ண முடியும். அது இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் எங்கே பயன்படும், ஏன் இது பயன்படுது, எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா மாணவர்களே? இதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? அதாவது ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் எல்லாமே நிறைய டைப் உண்டு. சின்ன சின்ன ஒர்க் ஷாப்லாம் இருக்கு இல்லையா, ரோட்டு ஓரமாக. அது கொஞ்சம் மீடியம் ஃபோர் வீலர் பார்க்குற வண்டிங்க வாகனம்லாம் பார்க்குறாங்க இல்லையா, கொஞ்சம் பெரிய ஒர்க் ஷாப்பும் இருக்கும். ஆனால் மேஜர் ஒர்க்கு பார்க்குற மாதிரி ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன், கேரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, சர்வீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன சர்வீஸ் ஸ்டேஷன், சின்ன சின்ன ஒர்க் ஷாப்லாம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான மிஷினாக இருக்கும். உபயோகம் கம்மி தான். இந்த மிஷினை யூஸ் பண்ணி பெரிய பெரிய வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். இப்போது ஒரு வண்டி சர்வீஸுக்கு வருதுன்னு வச்சுங்க. ஒரு பெரிய லாரி சர்வீஸுக்கு வருது. ஃபேக்ட்ரியில் என்ட்ரி ஆன உடனே அதில் உள்ள இன்ஜினை நம்ம தூக்கி இறக்கணும். அதுதான் ஜாப். நான் என்ன செய்கிறது? சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பாக இருந்தால் என்ன செய்வாங்க? இப்போது நிறைய சின்ன சின்ன ஒர்க் ஷாப்லாம் எல்லா ஊர்களையுமே பார்க்க முடியும். அங்கே வரக்கூடிய 4 வீலரில் லாரி பஸ் எல்லாம் சரி பண்ணுவாங்க. அவங்க அந்த இன்ஜினை எப்படி தூக்கி கீழ் நோக்கி இறக்குவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சிந்தனை எப்போ வந்திருக்கா? இன்ஜின் கியர் பாக்ஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப வெயிட்டான பாகமாக இருக்கும். கையால் தூக்கவே முடியாது. அப்போது அது அந்த வெயிட்டாக உள்ள பாகத்தை அங்கேருந்து மேலேருந்து கீழ் நோக்கி அடிபடாமல் பாதுகாப்பாக இறக்கணுன்னா என்ன செய்வாங்க? அவங்க என்ன செஞ்சு இறக்குறாங்க? ரோட்டோரமாக நிறைய மெக்கானிக்கெலாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ஒர்க் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா லாரி பஸ்லாம் அப்படியே இன்ஜின் எல்லாம் கலட்டி வெளியே வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த இன்ஜினை லாரி பஸ்லேருந்து அவங்க எப்படி பிரித்து எடுத்துருப்பாங்க? என்றைக்காவது நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? வெரி குட். எப்படி செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ரேனை வாடகைக்கு வாங்குவாங்க. க்ரேனை ஒரு 1 hour வாடகைக்கு வாங்கியாச்சுன்னா சரி, இதில் ஒரு செயினை கட்டி லாரியில் உள்ள இன்ஜினை அப்படியே மேல் நோக்கி இழுக்க முடியும். அந்த மாதிரி செய்ய முடியும். அல்லது இந்த க்ரேன் எங்கே இருக்கோ அந்த பெரிய சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம எந்த வண்டியிலேருந்து இன்ஜினை எடுக்கணுமோ அந்த வண்டியை நேராக அங்கே கொண்டு போவாங்க. இந்த க்ரேனுக்கு அடியில் வச்சுட்டு நல்ல ஒரு செயின் மூலமாக இன்ஜினை கட்டி அப்படியே லிஃப்ட் பண்ணி எடுப்பாங்க. லிஃப்ட் பண்ணி இறக்கி இன்னொரு வண்டியில் வச்சுட்டு அப்படியே அவங்க ஒரு ஷாப்புக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சால் இன்ஜினில் உள்ள வேலைகள், கியர் பாக்ஸில் உள்ள வேலைகள்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த மிஷின் எதுக்காக பயன்படுதுன்னு தெரியுதா? ஒரு லாரியோ பஸ்ஸோ எல்லா வேலைகளுக்குமே இது பயன்படலாம். ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் மட்டும் கிடையாது, எல்லா கம்பெனிகளுமே பயன்படலாம். நம்ம பாடப்பகுதியில் நோக்கம் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் இந்த க்ரேன் எங்கே பயன்படுது, எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு லாரி பஸ்ஸிலேருந்து இன்ஜின், கிளச், இந்த கியர் பாக்ஸ், இந்த செட்டெல்லாம் எடுத்து கீழே இறக்கி வேலை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக கீழே இறக்குறது ஒரு பெரிய காரியம்னால இந்த மாதிரி க்ரேனை யூஸ் பண்ணி இதில் செயின் கட்டி இன்ஜினை சேஃபாக எங்கேயும் அடிப்படாமல் டேமேஜ் ஆகாமல் கீழே இறக்கி வச்சிட முடியும். அப்படி வச்சுட்டு அந்த இன்ஜினை வேறு ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி
அதில் என்னென்ன மேஜர் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த கிரேனுடைய யூஸ் தான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கும். என்ஜின் போன்ற பளு அதிகமான பாகங்களை வாகனத்திலிருந்து இறக்கவும் ஏற்றவும் உதவுகிறது. நான் அந்த இன்ஜினை இறக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வேலை பார்த்து முடித்தோடனே அதே இன்ஜினை மேலே ஏற்றி வண்டியில் ஃபிட் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் பயன்படும். இந்த ரெண்டும் தான் இதோட பயன்கள். அதிகமான எடையுள்ள இன்ஜின் போன்ற பாகங்களை வாகனத்திலிருந்து இறக்கவும் சர்வீஸ் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஏற்றி பொருத்தவும் பயன்படுகிறது. இது ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக இயங்குது. இதுக்கு உள்பக்கமாக ஆயில் இருக்கும். ஆயில் ப்ரெஷர் மூலமாக தான் இந்த லிஃப்டெல்லாம் ஒர்க் ஆகுது. திரவங்களுக்கு ஒரு அழுத்தம் உண்டு. அந்த அழுத்தம் திரவ மெஷின் எல்லாமே பாஸ்கல் விதி அடிப்படையில் இயங்குது. இந்த உள்ளுக்குள்ளே திரவ அழுத்தம் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ண முடியுது ஈஸியாக. அப்போது மேன் பவர் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வெயிட்டான பார்ட்ஸ்லாம் தூக்குறது நிறைய மேன் பவர் தேவையாகும், நிறைய ஆட்கள் தேவையாகும். இது ஒரே ஒரு மிஷின் அழகாக டேமேஜ் இல்லாமல் பாதுகாப்பாக ஏற்றி இறக்கி முடியும். அதனால் இந்த மிஷின் பெரும்பாலும் எல்லா பெரிய பெரிய சர்வீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சுருப்பாங்க. இப்போ சின்ன சின்ன ஒர்க் ஷாப்காரங்கள்லாம் அங்கே அந்த மிஷினை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த இன்ஜினை பிரித்து கொண்டு போயிடுவாங்க. புரியுதா மாணவர்களே? இப்போது ஹைட்ராலிக் கிரேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட பயன்கள். ஃபஸ்ட்டு லோடை ஏற்றி இறக்குறதுக்குன்னு சொன்னேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி வெயிட் அதிகமாக உள்ள பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது. அதாவது ரொம்ப தூரமெல்லாம் போகாது, எடுத்துகிட்டு ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து இன்னொரு ஒர்க் ஷாப் கொண்டு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு திரவ உயர்த்தி. முதல்ல சொன்னது என்னது? திரவ கவ்வி தூக்கி. அப்படியே அந்த கவ்வுரமாக இப்படி இழுத்து மேலே தூக்கி கீழே இறக்கக்கூடிய வகை. அதனால் பேரே அப்படி போட்டிருக்கோம், திரவ கவ்வி தூக்கி. இப்போது திரவ உயர்த்தி. இந்த வார்த்தைகள்லேயே மீனிங் தெரியுது உங்களுக்கு. ஹைட்ராலிக் லிஃப்ட்னா அப்படியே அந்த காரை மேல் நோக்கி இழுக்கிறது. பெரும்பாலும் இப்போ கார்களில் ஃப்ளோர் பெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளோர் பெட்னா அண்டர் சேசிஸ். காருக்கு அடியில் இருக்கக்கூடிய அண்டர் சேசிஸில் ஏதாவது ஒரு ரிப்பேரிங் ஒர்க்கு நமக்கு வருதுன்னு வச்சுக்கோம். வீல் அலைன்மெண்ட் பண்ணுறப்போவோ அல்லது ஆயில் மாற்றுற சமயத்துலேயோ அதுக்கு அடியில் போய் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் அப்போ அந்த உள்ளே போக முடியாது இல்லையா. அதனால் என்ன செய்யணும், காரை அப்படியே இந்த லிஃப்ட்டு மேலே வச்சுட்டு அப்படியே அதை தூக்கி கொஞ்சம் உயரத்துக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடியில் உள்ள ஆட்கள் போய் வேலை பார்க்க முடியும். பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை இறக்கிடலாம். இந்த மாதிரி கனமாக உள்ள பொருட்களை தூக்கி நிறுத்துறதுக்காக திரவ உயர்த்திங்கிற பாகம் பயன்படுது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இது ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. வீல் பேலன்சிங் பார்க்குறப்போ, வீல் அலைன்மெண்ட் பார்க்குறப்போ எல்லாமே இதை செக் பண்ணுவாங்க. இதோட விளக்கத்தை கவனிங்க. அதிகப்படியான எடை உள்ள வாகனங்களை மற்றும் எடை தூக்குவதற்கு திரவ உயர்த்தி பயன்படுகிறது. வாகனம் அல்லது வேறு எந்த வெயிட்டாக இருந்தாலும் சரி, இது தூக்குறதுக்காக பயன்படுது. வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதிகமாக பயன்படுது. வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதா இருந்துச்சா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறப்போ அல்லது அண்டர் சேஸில் பெயிண்டிங் பண்ணுறப்போ அந்த மாதிரி சமயத்தில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு சேசிஸ் கீழ்ப்பக்கமாக ஏதாவது ஒரு ரிப்பேரிங் ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக உள்ளே போய் பார்க்க முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டை பயன்படுத்தி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கணும். அது சேஃபாக நிற்கும். திரவ அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய கருவி இது. இந்த இயந்திரத்துக்கு அடியில் போய் நம்ம என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாகனத்தை பாதுகாப்பாக இறக்க முடியும். இந்த மாதிரி வேறு எப்படியாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்லை. காரை அப்படியே வீலில் ரோட்டில் நிறுத்திட்டு அதுக்கு அடியில் போய் பார்க்க முடியுமான்னா தெளிவாக பார்க்க முடியாது. பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கையில் அந்த ஸ்பேனர் போடவோ மற்ற எதுக்குமோ யூஸ் பண்ண முடியாது, இடம் வசதி இருக்காது. இப்போ கியர் பாக்ஸில் ஆயில் மாற்ற போகிறோம், இன்ஜினை ஆயில் மாற்ற போகிறோன்னு வச்சுக்கோங்க. அடியிலேருந்து ஆயில் எப்படி அந்த ட்ரெயின் ப்ளக்கை ஓப்பன் பண்ணவே முடியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா காரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு மெக்கானிக் உள்ளே போய் அந்த மூவபிள் பெட்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு உள்பக்கமாக போய் ஸ்பேனரை யூஸ் பண்ணி அந்த ட்ரெயின் ப்ளக் ஓப்பன் பண்ணுவார். அதுக்கு அடியில் ஒரு டேங்க் மாதிரி ஒன்று வச்சு அழுக்கான ஆயிலெல்லாம் அந்த இதில் டேங்க்கில் பிடிச்சிக்குவாங்க.
அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு புது ஆயில் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி ஆயில் ஊற்றக்கூடிய சமயங்களில், க்ளீனிங் பண்ணக்கூடிய சமயங்களில், அண்டர் சேசிஸ் ஃபுல்லாக துருப்பிடிக்காமல் பெயிண்ட் அடிக்கக்கூடிய சமயத்தில், இந்த மாதிரி வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் பார்க்குறப்போ எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக எல்லாமே ஆயிருக்கா இல்லையா, அலைன்மெண்ட் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வசதியான ஒரு உயரத்தில் தூக்கி வச்சா வேலைகள் வந்து ஈஸியாக முடியும், பாதுகாப்பாக முடியும். அதுதான் இதில் உள்ள நன்மை. ஹைட்ராலிக் லிஃப்ட்டுன்னா இதுதான் திரவ அழுத்தம் மூலமாக இயங்கக்கூடியது. இது வந்து நீங்கள் இப்போ ரோடு ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய வீல் பேலன்சிங் சென்டர் இருக்குது. பெட்ரோல் பங்க்லேயே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. டக்குன்னு ஒரு வண்டியை கொண்டு போனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேலன்சிங் செக் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி லிஃப்ட் இருந்தால் வேகமாக வேண்டிய அளவுக்கு உயர்த்தி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே உள்ள எல்லா வேலையும் ஈஸியாக பார்க்க முடியும், பாதுகாப்பாக பார்க்க முடியும். அதுதான் நன்மை. இப்போது திரவ அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய கருவிகளை வந்து 2 பார்த்துருக்கோம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, திரவ கவ்வி தூக்கி ஹைட்ராலிக் கிரேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தது திரவ உயர்த்தி ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னது, திரவ தூக்கி ஹைட்ராலிக் ஜாக். ஹைட்ராலிக் ஜாக்னு பேர். இப்போ பார்த்துருக்கீங்களா? இது முதல்ல இப்போ என்ன பார்த்தோம், திரவ உயர்த்தி பார்த்தோம், ரைட்டா? இது உயரமாக கொஞ்சம் வச்சுருக்கோம். இது என்ன செய்யும், திரவ தூக்கின்னு பேர். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? திரவ உயர்த்திக்கும் திரவ தூக்கிக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அது அலைன்மெண்ட் செக் பண்ண யூஸ் பண்ணிக்குவோம். ஹைட்ராலிக் ஜாக் வந்து எவ்வளோ உயரமாக வேணுமோ அந்த உயரத்துக்குள்ளே தூக்கி நிறுத்தி வச்சுக்க முடியும். வெறும் கார் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன வெயிட்டாக இருந்தாலுமே ஈஸியாக தூக்குறதுக்காக இந்த ஜாக் பயன்படும். இதுக்கு முன்னாடி வந்து மெக்கானிக்கல் ஜாக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெக்கானிக்கல் ஜாக் அல்லது ஸ்க்ரூ ஜாக்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தூக்குவாங்க. அது வந்து அதிகமான எடையை தூக்குறப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்னா சேஃப்டியாக இருக்காது. அதனால் இந்த ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணியாச்சுன்னா அதை காட்டிலும் பல மடங்கு லோடை வந்து ஈஸியாக அப்படியே தூக்கிட்டு ரொம்ப நேரமாக நிற்கும். அப்போது உள்பக்கமாக நம்ம என்னென்ன வேலைகள் இருக்கோ அதையெல்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். அதுதான் இந்த படத்தில் பார்க்குற வந்து ஹைட்ராலிக் ஜாக். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அதோட பயன்கள் போட்டு ஆட்டோமொபைல் பணிமனைகளிலோ அல்லது தொழிற்கூடங்களிலோ நாம் செய்யும் பணியானது மிகவும் கவனத்துடனும் தவறு இல்லாமலும் செய்ய வேண்டும். அப்படி செய்யணுன்னா என்ன செய்யணும், சின்ன சின்ன வேலைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா டூல்ஸையும் கையில் கொண்டு போகணும். கையில் கொண்டு போயிட்டு அந்த ரிப்பேரிங் ஒர்க்கு பண்ணணும். அந்த மாதிரி செய்கிறப்போ சில பெரிய பாகங்களை நாம் பழுது நீக்க முற்படும் போது அந்த பாகங்களை வாகனத்திலிருந்து கழற்றி தரையிலோ அல்லது மேசையிலேயோ வைத்து பழுது நீக்குவோம். அந்த மாதிரி செய்கிறப்போ சேசிஸுக்கு கீழே உள்ள பாகங்களை பழுது நீக்கணும்னா வண்டியை கண்டிப்பாக மேலே தூக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி தூக்குறதுக்காக பயன்படுது. இப்போது டிஃபரன்ஸில் ஏதாவது வேலை இருக்குது, ரியர் ஆக்சிலில் ஏதாவது வேலை இருக்குது, கியர் பாக்ஸ் பெட்டில் ஏதாவது வேலை இருக்குது, அந்த மாதிரி செய்கிறப்போ இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணி கொஞ்சம் உயரமாக தூக்கி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வெயிட்டை வந்து அப்படியே தாங்கி நிற்கும். அதனால் நம்ம வேலை ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட்டு பூரா இருந்தாலுமே அப்படியே வச்சுட்டு அதுக்குரிய வேலைகள்லாம் ஈஸியாக செய்ய முடியும். அதே மாதிரி சேசிஸுக்கு கீழே உள்ள பாகங்கள் எல்லாத்தையுமே ரிப்பேரிங் ஒர்க் செய்கிறப்போ இந்த வண்டியை மேலே தூக்கி நிறுத்தி பழுது பார்க்க வச்சுருப்போம். அதாவது ஸ்க்ரூ ஜாக் மாதிரி தான், ஆனால் அதிகமான எடை தூக்கி ரொம்ப நேரம் அப்படியே தாங்கிட்டு நிற்கும். சரியா? இந்த மாதிரி ரொம்ப கடினமான ஒர்க்கு, அதிகமான எடை உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே மேன் பவர் யூஸ் பண்ணி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மேன் பவர் வந்து இவ்வளவு வெயிட் தூக்க முடியாது, தூக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால் இந்த மாதிரி மெஷின்ஸை வந்து நம்ம துணைக்கு யூஸ் பண்ணுறோம். இது என்ன செய்யுது, பவர் டூல்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது என்ன பவர்னால் ஹைட்ராலிக் பவர், திரவ அழுத்தத்தினால் கிடைக்கக்கூடிய பவர். இந்த பவரை பயன்படுத்தி ஜாக் மூலமாக வண்டியை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு நமக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பாதுகாப்பாக அதை வந்து கீழ் நோக்கி இறக்க முடியும். சரியா மாணவர்களே? இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ், திரவ அழுத்த கருவி. திரவ அழுத்த கருவினா என்னது? இது நமக்கு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வந்து எங்கே பயன்படும்? இது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, அது வந்து ஒரு திரவ அழுத்த கருவி.
ஒரு இன்ஜினில் எல்லாமே இன்ஜினில் மற்றபடி நிறைய பார்ட்ஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இன்ஜினில் வந்து லைனர் ஃபிட் பண்ணுவாங்க, அல்லது பெரிய பெரிய பார்ட்ஸில் வந்து பேரிங் ஃபிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சுத்தியலில் வச்சு அடித்தோன்னு வச்சு, ஒரு சிலிண்டர் பிளாக் மேலே லைனரை வச்சுட்டு சுத்தியல் வச்சு அடிக்கிறப்போ ஒரு பக்கம் அடிச்சாச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து விலகி வரும். அப்போ லேசாக டில்ட் ஆகும், சாய்மானம் அடையும், நேராக ஃபிட் ஆகாது. அதே மாதிரி பேரிங் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நேராக எல்லாமே ஒரு நூலளவு சாஞ்சாலுமே தேய்மானம் அதிகமாகும். அதே மாதிரி பெரிய பெரிய பாங்கில் புஷ்ஷு வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அழுத்தி மாட்டக்கூடிய வகையில் உள்ள எல்லா பாகங்களையும் ஃபிட் பண்ணுறதுக்காகவும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஹைட்ராலிக் ப்ரெஸ் பயன்படுது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சிலிண்டர் பிளாக் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே லைனர் ஒன்று வச்சு ஃபிட் பண்ணுறோன்னா இந்த ஒரு அழுத்தி இருக்குது, திரவ அழுத்த கருவி ஒன்று இருக்குது. இப்படி மேலே ஹைட்ராலிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி லைட்டாக அப்படியே அந்த சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணோன்னா சரி, இந்த ரேம் மெல்ல அப்படியே இறங்கி நேராக யூனிஃபார்மாக இறங்கி சிலிண்டர் பிளாக்கில் உள்ள ஹோலில் வந்து சீட் ஆகிடும். இதவே நம்ம வந்து கையால் செஞ்சோன்னு வச்சுக்கோவே 4 லேபர் தேவையாகும், எல்லாமே அரைகுறையாக செய்கிற மாதிரி தான் அமையும். அந்த வேலையுடைய நேர்த்தியான தன்மை வந்து இதில் உள்ள மாதிரி வராது. மேன் பவரில் செய்கிறப்போ என்ன ஆகும்னா அடிப்படும். இந்த பேரிங் மேலேயோ லைனர் மேலேயோ சுத்தியல் வச்சு அடிச்சிட்டோம்னா அது டேமேஜ் ஆகும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி கூட பிரயோஜனமே இல்லை. பேரிங்கில் அடிபட்டாச்சுன்னா அது வைப்ரேஷன் ஆகும், லைனரில் அடிபட்டால் உள்ள சீட்டிங் ஆகாது, டைட்டாக போகும், இறங்காது. அதனால் என்ன செய்கிறோம், ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு மெஷின் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி எந்த இன்ஜினில் லைனர் ஃபிட் பண்ணமோ அந்த லைனரை வச்சு அதுக்கு மேலே இந்த வெயிட் வச்சு அப்படியே ஒரு யூனிஃபார்மாக அழுத்திட்டே வந்தோன்னா போதும், ஈஸியாக சீட் ஆகிடும். அதே மாதிரி பேரிங் ஃபிட் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா பெரிய பெரிய வெயிட்டாக உள்ள பார்ட்ஸை வந்து அடித்து, அதாவது சுத்தியல் வச்சு அடித்து சேர்க்காமல் சமமான அழுத்தத்தில் ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணி நேராக இறக்குறதுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் மாதிரி டூல்ஸ் வந்து பயன்படும். இது வந்து டன்னேஜ் கணக்கில் சொல்ல முடியும். இது வந்து 5 டன் ப்ரெஸ், இது வந்து 10 டன் ப்ரெஸ், அந்த மாதிரி அளவுகள் உண்டு. அந்த ப்ரெஸ்ஸை வாங்கி அது நமக்கு வேண்டிய அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த ப்ரெஸ்ஸை வாங்கி இந்த மாதிரி பொருட்களை வந்து இணைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இதுதான் இந்த விளக்கத்தில் கொடுத்துருக்கு. இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய கருவி வந்து பெரிய பெரிய சட்டம், உருளை, குழாய் போன்ற பாகங்களில் உள்ள வளைந்த பகுதியை நேராக பயன்படுது. இது வந்து பெண்ட் எடுக்கிறதுக்காக. இப்போது சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டான வண்டின்னு வச்சுக்கோ, சேசிஸ் ஃப்ரேம் வந்து பெண்டாக இருக்குன்னா இப்படி வச்சு நேராக பெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி லைனர் ஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்புக்கான வேலைக்கு வந்து இதை பயன்படுத்த முடியும். ஹைட்ராலிக் டூல்ஸ் எல்லாமே பாஸ்கல் விதியை அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் எல்லாத்துலேயுமே ஹைட்ராலிக் ப்ரெஸ் எல்லாம் இல்லாத எந்த ஒரு ஒர்க் ஷாப்பையும் பார்க்க முடியாது. இது இருந்தால் செய்யக்கூடிய வேலையை வந்து விரைவாக செய்ய முடியும், நேர்த்தியாக செய்ய முடியும், பாதுகாப்பாக செய்ய முடியும். அதனால் இந்த இயந்திரங்கள் வந்து பெரிய பெரிய கேரேஜ் மற்றும் ஒர்க் ஷாப்புகள், சர்வீஸ் ஸ்டேஷன்களுக்கு மிக மிக அவசியமான தேவையாக இருக்கிறது. சரியா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதுக்கு அடுத்து இப்போ சேசிஸோட தொடர்ந்து விளக்கம் பாருங்கள். சேசிஸில் உள்ள வளைவு, ஸ்டியரிங்கில் உள்ள வளைவு, 2 சக்கர வாகனத்தில் ஃபோர்க்கில் உள்ள வளைவு, இது மாதிரி எல்லாம் உள்ளதை வந்து இந்த பெண்டு எடுத்து சரி செய்கிறதுக்காக இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தானியங்கி வாகனங்களில் கியர் பாக்ஸு, கிளட்ஸு அந்த போன்ற பாகத்தில் வந்து பேரிங்குகளை ஃபிட் பண்ணுறதுக்காக பயன்படும். இதெல்லாம் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட உபயோகங்கள். சரியா? நல்லா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா ஹைட்ராலிக் புல்லர், திரவ இழுப்பான். புல்லர்னால் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வந்து முந்தைய வகுப்பில் மெக்கானிக்கல் புல்லர்னு சொல்லி கொடுத்தேன். ஹேண்ட் டைட் பண்ணி அப்படியே இழுத்தா வந்துடும். இந்த திரவ இழுப்பான் என்ன செய்யும்னா பெரிய பெரிய வெயிட்டாக உள்ள பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பயன்படும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஹைட்ராலிக் புல்லர். இது வந்து அந்த புல்லருடைய டிசைன் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த மெஷின் டேபிள் மேலே இருக்குது. கீழே இந்த டேபிள் மேலே நம்ம எந்த பாகத்திலேருந்து பார்ட்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து இங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்து அந்த பேரிங்கோ வேறு எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே டைட் பண்ணி ஃபுல்லாக கொஞ்சமாக அப்படியே மேலே இழுக்க முடியும். இதனால் என்ன லாபம்னா அந்த பார்ட்ஸை வந்து வேறு எந்த வகையிலையும் எடுக்க முடியாது. ஹைட்ராலிக் பிரேக் மற்ற எல்லாத்துலேயுமே இன்ஜினில் உள்ள புஷ்ஷு மாதிரி பாகத்தை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண முடியாது.
வாட்டர் பம்பில் உள்ள பேரிங், அதில் உள்ள இம்பெல்லர், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சுத்தியல் வச்சு அடித்தா அது உடஞ்சிடும். அதனால் அப்போ சுத்தியல் யூஸ் பண்ண முடியாது, வேறு எந்த வகையிலையும் ஈஸியாக கலட்டவும் முடியாது, மாட்டவும் முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி புல்லர் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து யூனிஃபார்மாக அப்ளை ஆகும். எடுக்க வேண்டிய பார்ட்ஸுக்கு மேலே ஃபோர்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்மாக ஆப்ரேட் ஆனால் ஈஸியாக அது ரிமூவ் ஆகும். அதே மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வேலை பார்த்ததுக்கப்புறம் அதை ஈஸியாக மாட்ட முடியும். இந்த திரவ இழுப்பான் கூட திரவ அழுத்தத்தினால தான் இயங்குது. இதுவும் அந்த டன்னேஜ் கணக்கில் தான் பயன்படுது. இந்த கருவி பெரும்பாலும் தானியங்கி தொழிற்கூடங்களிலும் பணிமனைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பேரிங்குகள், புஷ்ஷுகள் போன்றவற்றை உடையாமல் அப்படியே வெளியே எடுப்பதற்காக பயன்படுது. சரியா மாணவர்களே? இப்போது ஹைட்ராலிக் புல்லர்னால் அதிகமான எடையில் உள்ள ரொம்ப சின்ன சின்ன பாகமாக இருந்தாலும் சரி, பெரிய பாகமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பேரிங் தான். பேரிங் மற்றும் இம்பெல்லர் அந்த மாதிரி பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு இயந்திர கருவி, அழுத்த கருவி அல்லது ஆற்றல் கருவின்னு சொல்லலாம். திரவ ஆற்றலால் இயங்கக்கூடிய ஒரு கருவி ஹைட்ராலிக் புல்லர்னு பேர். சரியா மாணவர்களே? இப்போ இதோட பயன்கள் உங்களுக்கு தெரியுதா? ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய பாகங்கள் வந்து இந்த மாதிரி அழுத்தி மாட்டியிருக்கும். ஸ்க்ரூ பண்ணி மாட்டியிருக்காது, கம்ப்ரெஸ் பண்ணி மாட்டியிருக்கும். அப்படி அழுத்தம் மூலமாக இணைக்கப்பட்ட பாகங்களை எளிதாக பாதிப்பு இல்லாமல் சேஃப்டியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டூல்ஸ் பயன்படுது. மாணவர்களே, இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம்? திரவ அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய கருவிகள் பற்றி பார்த்தோம். என்னென்ன கருவிகள்? இப்போது திரவ தூக்கி, திரவ கவ்வி தூக்கி முதல்ல பார்த்தது, ஹைட்ராலிக் கிரேன், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ஜாக், அதுக்கடுத்து ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் புல்லர். 4 வகையான டூல்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பவர் டூல்ஸ் வகையில் சேருது. புரியுதா மாணவர்களே? இப்போது இதுக்கு முந்தின வகுப்பில் நம்ம வந்து காற்றழுத்தம் மூலமாக இயங்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ திரவ அழுத்தம் மூலமாக இயங்குறதை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கும் முன்னாடி வந்து மின் ஆற்றலால் இயங்கக்கூடிய கருவிகள் பற்றி பார்த்தோம். ஒரு தானியங்கி பணிமனைகளில் பயன்படக்கூடிய கருவிகளை வந்து நிறைய வகைப்படுத்தியிருந்தோம். கை கருவிகள், மேசை கருவிகள், அளக்கும் கருவிகள், ஆற்றல் கருவிகள், இந்த மாதிரி 4 தான் பிரித்தோம். இதை தவிர சிறப்பு கருவிகள்னு ஒன்று இருக்குது. அப்போ மொத்த டூல்ஸை வந்து இந்த மாதிரி 5 வகையாக பிரிச்சிருந்தோம். கை கருவிகள், மேசை கருவிகள், அளக்கும் கருவிகள், ஆற்றல் கருவிகள், சிறப்பு கருவிகள், இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். கை கருவிகளில் 2 வகை, சாதாரண கை கருவிகள், அறுக்கும் வகை கை கருவிகள் பார்த்தோம். மேசை கருவிகளில் சாதாரண மேசை கருவிகள், ஆற்றல் மேசை கருவிகள் பார்த்தோம். அந்த ஆற்றல் கருவிகளில் 3 வகையான ஆற்றல் பார்த்தோம். திரவ ஆற்றல், காற்றுடைய அழுத்தம், அதுக்கப்புறம் மின்னாற்றல். இந்த 3ஐயும் தவிர சிறப்பு இயந்திரங்கள் சிலது பார்த்தோம். அந்த சிறப்புன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் மட்டும்தான் அது பயன்படும், வேறு காமன் பர்பஸ் எதுலேயுமே பயன்படாது. அப்போ இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணி கலெக்டர்னால என்ன லாபம்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். மற்ற வகை, அதாவது மேன் பவரில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன லாபம் நமக்கு கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பாக இருக்கும். நம்ம முதல் பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, எந்த ஒரு தொழிலையும் செய்கிறப்போ நமக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் எந்திரங்களுக்கும் யாருக்குமே எந்த வகையிலையும் ஆபத்து ஏற்படாமல் வேலை செய்யணும். அப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறப்போ பாதுகாப்புங்கிறது வந்து மிக 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 முக்கியமான அம்சமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பாதுகாப்பு அதிகமாகுது. அது வந்து ஃபஸ்ட்டு உள்ள மிகப்பெரிய நன்மை. இதுக்கப்புறம் என்ன நன்மையாக இருந்துச்சுன்னா, செய்கிற வேலையை வந்து ரொம்பவும் நேர்த்தியாக செய்ய முடியும். இந்த அளவுக்கு வந்து மேன் பவர்னால் செய்யவே முடியாது. பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுதான் லாபம். அதுவும் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் எல்லாமே தூக்க முடியாது. ஃபஸ்ட்டு மேன் பவர்னால் வந்து தூக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி லிஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் போய் எந்த விதமான பொருளும் கண்ணுக்கு தெரியாது, இருட்டாக இருக்கும், உள்ளே போகவே முடியாது. அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். திரவ அழுத்தத்தினால இயங்கக்கூடிய லிஃப்ட் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் எல்லா வேலையும் பார்க்க முடியுது இல்லையா, அந்த மாதிரி செய்கிற திரவ அழுத்தத்தினால. அதே மாதிரி காற்று அழுத்தத்தினால இயங்கக்கூடிய டூல்ஸும் நிறைய பார்த்தோம்.
நிறைய போல்ட் நட்டு மாட்ட வேண்டியிருக்குன்னா அவ்வளோவுமே அந்த பவர் டூல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பவர் டூல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறப்போ பவர் ரெஞ்சு, பவர் ட்ரில் மிஷின் போட்டோம்னா நூற்றுக்கணக்கான நட்டு வந்து ஈஸியாக டைட் பண்ண முடியும். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்க்ரூக்களை வந்து வேகமாக ரிமூவ் பண்ண முடியும், டைட் பண்ண முடியும். அதனால் பவர் செலவு பண்ணுறது வந்து ஒரு தீமை கிடையாது, நன்மை தான். கம்மியான செலவு ஆகுது, ஆனால் அதிகமான பலன்களை கொடுக்குது. இப்போது இந்த பாடத்தோடு நமக்கு என்னென்ன முடியுது, டூல்ஸ் வந்து முழுமையாக நிறைவடையுது. ஹேண்ட் டூல்ஸ், பெஞ்ச் டூல்ஸ், மெஷரிங் டூல்ஸ், அப்புறம் பவர் டூல்ஸ், ஸ்பெஷல் டூல், 5 வகையான கருவிகளையும் பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கி சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்யணும்னா, தேர்வில் இதுக்கெல்லாம் வினாக்கள் எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி எழுதணும், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ராலிக் ஜாக், ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, ஹைட்ராலிக் க்ரேன், ஹைட்ராலிக் புல்லர், இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக் வியூ மாதிரி தான் கொடுத்துருக்கு. அப்போ தேர்வில் வந்து இதை வந்து நீங்கள் வரைகிற மாதிரி எல்லாம் முடியாது, விளக்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி டைப் கொஸ்டின். ஒரு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்தோன்னா ஹைட்ராலிக் ஜாக்கோடைய உபயோகங்கள், ஒரு தானியங்கி பணிமனைகளில் ஹைட்ராலிக் ஜாக் எங்கெங்கே பயன்படுது. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்னும் நல்லா யோசித்து இன்னும் எத்தனை வேலைகளில் வந்து இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே பயன்படுத்துகிறோம், திரவ ஆற்றல்னால் இயங்கக்கூடிய டூல்ஸ் எங்கே பயன்படுத்துகிறோம், இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி, திங்கிங் ஜாப். அதாவது எல்லா கொஸ்டினுக்குமே நேரடியாக ஆன்சர் இருக்காது, புக்கில் சில இந்த மாதிரி கொஸ்டினுக்கெலாம் டைரெக்டாக ஆன்சர் இருக்காது. ஹைட்ராலிக் ஜாக்கின் உபயோகங்கள்லாம் ஏதோ 1 அல்லது 2 போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் 10க்கும் மேற்பட்ட வேலைகள் வந்து எழுத முடியும். அந்த மாதிரி சுயமாக யோசிக்கவும் செய்யணும், அந்த மாதிரி ஆன்சரையும் கலெக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாமில் கேட்கக்கூடிய அந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் சொல்கிறோம் இல்லையா, சிந்திக்கும் வகையினால் அமைந்த கொஸ்டின், நேரடியாக புக்கில் வந்து பதில் கொடுக்கப்படாத கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணி ஆன்சரை எழுதணும். மற்றபடி 1 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 5 மதிப்பெண்களையும் கேட்கலாம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் இயங்குது அல்லது இதோட பயன்கள் என்ன, இதை வந்து சுருக்கமாக விவரிக்க சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்க முடியும். எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் அழகாக எழுதிட முடியும். எல்லாமே மிகவும் எளிமையான பட விளக்கத்தோடு நேரடியாக நீங்கள் பார்க்குற மாதிரி விளக்கத்தோடு சொல்லியிருக்கு. எளிதாக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிட்டு நல்ல முறையில் தேர்வு எழுதி எக்ஸாமில் நிறைய மதிப்பெண்கள் வாங்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி.